முஸ்லிம்களுக்கு அத்தகைய ஒரு நிலை இல்லை, துர்ப்பாக்கியமான நிலை. அதற்கு பிரதானமான காரணம் காலத்தின் தேவையை உணராமல், காலத்தின் ஆயுதத்தை புரிந்து கொள்ளாமல், அர்த்தமில்லாத சர்ச்சைகளில் நாம் காலத்தை கழிப்பது. கல்வியை தேட வேண்டும், அறிவை தேட வேண்டும், அறிவியலை தேட வேண்டும். சாதாரண ஒரு மைக்ரோ எக்ஸாம்பிள் சொல்றேன் நான், பெரிய உதாரணங்கள் தேவையில்லை. 2 மணித்தியாரங்களுக்குள் வடக்கு கிழக்கில் இருந்த முஸ்லிம் சமுதாயம் விரட்டி அடிக்கப்பட்டது. 2 மணி நேரத்துக்குள் வெளியேறிவிட வேண்டும். நூற்றாண்டு காலம் வாழ்ந்த சமுதாயம் 2 மணித்தியாரத்துக்குள் வடக்கில் இருந்து கிழக்கில் இருந்து விரட்டி அடிக்கப்படவில்லை, வடக்கில் இருந்து மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டது. சகோதரர்களே, அவர்கள் வெறும் கையோடு வந்தார்கள். எந்த ஒரு பொருளையும் சுமந்து செல்லக்கூடாது என்று அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வெறும் கையோடு வந்தார்கள். வென்றவர்கள் யார்? கல்வியோடு வந்தவர்கள், அறிவோடு வந்தவர்கள் வென்றார்கள். ஏனையவர்கள் கஷ்டப்பட்டார்கள். இன்று வரைக்கும் அந்த அகதி பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு தசாப்தத்தை கடந்து 2ஆம் தசாப்தத்தை அடைந்து கொண்டிருக்கும் இந்த நிலையிலும் அந்த பிரச்சனை தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. நாம் மறந்துவிட்ட போதிலும் கூட அறிவுதான் இந்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். அறிவுதான் எமது வெப்பன், அதுதான் ஆயுதம். அறிவை வளர்க்க வேண்டும், கல்வியை வளர்க்க வேண்டும், கற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். கல்வியினால் பண்பாடு வரும், ஒழுக்கம் வரும், நல்ல நடத்தை வரும். அதைத்தான் இந்த மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது. மூட நம்பிக்கைக்கு இந்த மார்க்கத்தில் இடம் கிடையாது. இது அறிவுபூர்வமான மார்க்கம், அனைத்தையும் விஞ்ஞானபூர்வமாக பார்க்கும் மார்க்கம். ஹஸ்புனா மா வஜத்னா அலைஹி ஆபானா, எங்களது மூதாதையர்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழி எமக்கு போதுமானது என்று நீங்கள் முட்டாள்தனமாக, கூட்டுத்தனமாக மூதாதையருக்கு பின்னால் செல்வர்களாக இருக்காதீர்கள். எதையும் ஆராயுங்கள், தேடுங்கள், தூக்கி பாருங்கள் என்பது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்னா அதானா சாதத்தனா வ குபரானா, எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்களுக்கு இந்த பிரெயின் ஸ்டோமிங் எல்லாம் வேண்டாம், இந்த சிந்தனை கிளர்வு எல்லாம் வேண்டாம். எங்களது தலைவர்கள் ஆரம்பகால மக்கள் எதை சொன்னார்களோ அதை அப்படியே நாம் பின்பற்றுவோம் என்று சொல்கின்ற ஜாஹிலிய கால மக்களை போல் நீங்கள் இருக்காதீர்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. பேசுங்கள், விவாதியுங்கள், ஆராயுங்கள், அரசுங்கள். குல் ஹாத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிகீன், நபியே சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய வாதத்தில் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய ஆதாரங்களை கொண்டு வாருங்கள். நாம் அதைத்தான் சொல்கிறோம். ஆயுதத்தை கொண்டு வராமல் வாருங்கள், விவாதிப்போம், ஆதாரங்களோடு பேசுவோம். ஆயுதத்தால் பேச முடியாது, கருத்தால் பேசுவோம், ஆதாரத்தால் பேசுவோம். அதற்கு அறிவு வேண்டும், கல்வி வேண்டும். அந்த நிலைக்கு நானும் நீங்களும் மாற வேண்டிய தேவை அவசியம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. எனவே ரமலான் மாதம் அல் குர்ஆன் இறங்கிய மாதம். அல் குர்ஆன் முக்கியத்துவம் கொடுத்து முதன்மைப்படுத்தி சொன்ன செய்தி, ஆரம்ப செய்தி அறிவு பற்றிய செய்தி, கல்வி பற்றிய செய்தி, ஆய்வு பற்றிய செய்தி. அந்த செய்தியை குர்ஆன் முதன்மைப்படுத்தியது போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா முதன்மைப்படுத்தியது போல நானும் நீங்களும் முதன்மைப்படுத்த வேண்டும். எங்களுடைய பிரையாரிட்டி லிஸ்ட், மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அதற்கென்று ஒரு பிரையாரிட்டி லிஸ்ட் இருக்குது. பிரையாரிட்டிஸ் அடிப்படையில் நீங்கள் மார்க்கத்துடைய அமல்களை நிரல்படுத்தினால் முதலாவதாக வருவது இல்ம். முதலாவது ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிய வேண்டும். ஈமானுடைய ஆரம்பம் அறிதல், பிறகுதான் அமல் செய்தல். இது அறிய முந்தி அமல் செய்ய போறாங்க. எனவே அமல் எதா போகும்? அமல் பாத்திலா போகும். அமல் என்ற பெயரில் அமல் இல்லாத செய்வார்கள், ஏனென்றால் அறிவு கிடையாது. எனவே மார்க்கத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, மார்க்கம் சொன்ன பிரகாரம் உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி, சகோதரர்களே, அறிவு தேவை, ஆராய்ச்சி தேவை, சிந்தனை தேவை. குர்ஆன் உடைய அருள் மனித சமுதாயத்துக்கு கிடைக்கின்ற மாதம் இது. அந்த அருள் சகோதரர்களே வெறும் பரக்கத்தாக மட்டும் கிடைக்காது. கலாநிதி சுக்ரி அவர்கள் தொட்டு காட்டி பேசினார்கள். குர்ஆன் ஓதுவதற்காக மட்டுமல்ல, விளங்குவதற்காக அருளப்பட்ட மார்க்கம். அதன் கருத்துக்கள் புரியப்பட வேண்டும். உலமாக்களுக்கு மட்டும் இறங்கியதல்ல அல் குர்ஆன். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. ஹுதல் லின்னாஸ், முழு மனித சமுதாயத்துக்கு வழிகாட்ட வந்தது. எங்கும் அல் குர்ஆன் லில் உலமா என்று சொல்லவில்லை, ஹுதல் லின்னாஸ். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹி அல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமதான் குர்ஆன் இறங்கிய ரமதான் மாதம் அந்த குர்ஆன் முழு மனித சமுதாயத்துக்கு வழிகாட்ட வந்தது. அரபிக்கும் அஜமிக்கும் அனைவருக்கும் வழிகாட்ட வந்தது. ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் குர்ஆனை விளங்க வேண்டிய கடப்பாடு, கடமை இருக்கிறது. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர், விளங்குவதற்கு புரிவதற்கு இலகுவானதாக இந்த குர்ஆனை ஆக்கி வைத்திருக்கிறோம். ஆராய்பவர்கள் இருக்கிறார்களா? சிந்திப்பவர்கள் இருக்கிறார்களா? சீர்தூக்கி பார்ப்பவர்கள் இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அலா குலுபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த குர்ஆனை ஆராய மாட்டார்களா, அவருடைய உள்ளங்களிலே என்ன தாழிடப்பட்டிருக்கிறதா, பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். எல்லாவற்றையும் ஆராய்கின்ற, பார்க்கின்ற, தேடுகின்ற நாங்கள் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடைய இந்த கலாமை விளங்குவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோம். வருடா வருடம் ஒரு மாத காலம் இந்த குர்ஆன் சம்பந்தமான விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு மாத காலத்தை அல்லாஹ் ரமலானாக ஆக்கி வைத்திருக்கிறான். ரமலானுடைய நோக்கம் பசித்திருப்பது தாகித்திருப்பது அல்ல என்று கேட்டு கேட்டு புளித்து போயிருக்கும். பெண்ண நோக்கம். ஆனா பசிச்சும் தாகித்து தான் இருக்கிறோம் எல்லா காலமும். 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா பசிச்சிருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். பெண்ண நோக்கம் இந்த குர்ஆனை படிப்பது, இது பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்வது, இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுப்பது, இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை முழுமனித சமுதாயத்துக்கும் சொல்வது. சொல்லுகிறோமா? நடத்தியால், சொல்லால், பேச்சால், முன்மாதிரியான வாழ்க்கையால் இந்த குர்ஆனுக்கு முன் உதாரணங்களாக, நமூனாக்களாக நாம் விளங்குகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். உலகத்துக்கு அதை சொல்ல தவறினோம். இன்று வரை சொல்வதற்கு தயங்குகிறோம். விளங்குவதற்கு முதலில் நாங்கள் தயாரில்லாமல் இருக்கிறோம். அல் குர்ஆன் இந்த காலத்து பாஷையில் மனிதர்களோடு பேசுவதற்கு எத்தனை செய்திகளை சொல்கிறது. நாம் இருப்பது அறிவியல் யுகத்தில், சயின்ஸும் டெக்னாலஜியும் இருக்கிற யுகத்தில் வாழ்கிறோம். மனிதர்களுக்கு அந்த பாஷை தான் புரியும். மனிதர்களோடு பேச வேணும் சயின்ஸ் பாஷையில, டெக்னாலஜி பாஷையில பேசுகின்ற போது மனிதர்களுக்கு நல்லா புரியும், இளைஞர்களுக்கு நல்லா புரியும். அந்த பாஷையில் புனித அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் பேசுகிறது. சகோதரர்களே, எப்போதும் பழைய செய்திகளே மீட்டி மீட்டி இருக்காமல் அல் குர்ஆன் பேசுகின்ற புதிய செய்திகளை ஏன் நாங்கள் சொல்லக்கூடாது? அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு 2 உதாரணங்களை மாத்திரம் சொல்லி எனது இந்த பேச்சை, உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். சூரா தாரியாத்திலே அல்லாஹு தஆலா ஒரு உண்மையை சொல்கிறான். அந்த உண்மை 1500 வருடங்கள் உலகத்துக்கு புரியாத உண்மையாக இருந்தது. அதாவது 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்புகளுள் மிக புரட்சிகரமான கண்டுபிடிப்பு, விஞ்ஞானத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த கண்டுபிடிப்பு என்று சொல்கிறார்கள். இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, எக்ஸ்பேண்டிங். இந்த பிரபஞ்சம் படைத்த நிலையில் இல்லை. படைக்கப்பட்ட நாள் முதல் இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து 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 கொண்டே இருக்கிறது என்ற உண்மையை 20ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் விஞ்ஞானிகள் உறுதி செய்து கண்டுபிடித்து, இந்த நூற்றாண்டின் 20ஆம் நூற்றாண்டின் புரட்சிகரமான கண்டுபிடிப்பு, இந்த பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது, அது உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட நிலையில் இல்லை என்பதுதான் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு கவலையான விஷயம், எவ்வளவு துர்பாக்கியமான விஷயம். இந்த ஹக்கை, இந்த பிரபஞ்ச உண்மையை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தந்த இந்த உண்மையை, 1500 வருடங்களுக்கு முன்னால் சொன்ன இந்த உண்மையை நானும் நீங்களும் இந்த குர்ஆனை பாடி பாடி ஓதி இருக்கிறோம், திரும்ப திரும்ப ஓதி இருக்கிறோம், மீட்டி மீட்டி ஓதி இருக்கிறோம். இந்த உண்மையை யார் கண்டுகொண்டார்கள்? கண்டுபிடித்ததற்கு பின்னால் ஒருவர் சொல்கிறார், இப்போது எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கிறது, டூ லேட். சூரத்து தாரியாத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸமா பனைனாஹா பிஐதின் வ இன்னா லமூசிஊன். இந்த வானத்தை நாங்கள் மிக பலமாக கட்டி எழுப்பி இருக்கிறோம், நிச்சயமாகவே இந்த பிரபஞ்சத்தை நாம் விரிவுபடுத்திக் கொண்டே இருப்போம். இங்கு உலமாக்கள் இருக்கிறார்கள், மிக தெளிவாக இந்த வசனம் எப்படி அமைந்திருக்கிறது என்று அவர்களுக்கு புரியும். வ இன்னா லமூசிஊன், நிச்சயமாகவே நாம் இந்த பிரபஞ்சத்தை தொடர்ந்தும் தொடர்ந்தேற்றியாக, கண்டினியூஸ்லி, இஸ்முல் ஃபாயில் யதுல்லு அலல் இஸ்திம்ரார், தொடர்ந்தும் விரிவாக்கிக் கொண்டே இருப்போம். இவ்வளவு பெரிய உண்மையை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறார். ஏன் உலகத்துக்கு இப்படிப்பட்ட உண்மைகளை நாம் சொல்ல தவறினோம்? இந்த ஒரு உண்மை போதுமானது 1000 மனிதர்களுக்கு ஹிதாயத் நசீபாவதற்கு. அதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை அற்புதமாக தந்திருக்கிறான். அல் குர்ஆனுடைய அற்புதங்களில் மேலான அற்புதம் என்ன தெரியுமா? அட பரக்கத் என்ன தெரியுமா? அதனுடைய அறிவியல் அற்புதம். அற்புதமான உண்மைகளை 1500 வருடங்களுக்கு முன்னால் அது சொல்லி இருப்பது, அறிவியல் உண்மைகளை சொல்லி இருப்பது மிகப்பெரிய அல் குர்ஆனுடைய மிரக்கிள். ஏன் இந்த மிரக்கிளை கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம்? ஏன் சொல்லாமல் இருக்கிறோம்? தேடாமல் இருக்கிறோம்? மிரக்கிள் என்று சொன்னா ஓதினா பரக்கத்து கிடைக்கிற மிரக்கிள் மட்டும்தான், நிச்சயமாக கிடைக்கும், சந்தேகமே கிடையாது. அந்த மிரக்கிள் மாத்திரம் அல்ல, மறுமையில எங்களை கை சேர்க்கிற மிரக்கிள் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில அறிவியல் உண்மைகளை சொல்லி, இது அல்லாஹ்வுடைய கலாம், இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவர் சாமானியமான மனிதர் அல்ல என்பதை நிறுவதற்கு அல்லாஹ் 1000 உண்மைகளை சொல்லியிருக்கிறார். மொரிஸ் புக்கே இஸ்லாத்துக்கு வந்தார் என்றால் என்ன காரணம்? இஸ்லாத்துடைய குர்ஆனுடைய அறிவியல் உண்மைகளை கண்டார், இஸ்லாத்தை தழுவினார். ரோஜர் காரோதி இஸ்லாத்தை தழுவினார் என்றால் என்ன காரணம்? இஸ்லாத்துடைய அறிவியல் உண்மைகளை பார்த்தார், இஸ்லாத்தை தழுவினார். அண்மையில் நான் லண்டன் சென்றிருந்த போது ஒரு ஹிந்து டாக்டர்
ஒரு 35 வயதுக்குள் இருக்கும் இஸ்லாத்தை தழுவினார். ஏன் இஸ்லாத்தை தழுவினீர்கள் என்று நான் கேட்டேன். நான் மெடிக்கல் காலேஜில் இறுதி வகுப்பில் இறுதி ஆண்டில் படித்துக் கொண்டு